ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு Venad Samayal. இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மட்டன் 250 கிராம், துருவிய தேங்காய் 1 கப், சின்ன வெங்காயம் 20, பச்சை மிளகாய் 4, கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை, உப்பு தேவைக்கேற்ப, தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், தக்காளி 1, மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு விழுது. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். மட்டனை குக்கரில் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், உப்பு, தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது 3 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் 5 விசில் லோ ஃப்ளேம்லேயும் வேக வைத்து எடுத்தால் மட்டன் சூப்பராக வெந்துடும். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் 10 சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது வதங்குறதுக்கு தேவையான மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததும் துருவிய தேங்காய் 1 கப் சேர்த்துக்கலாம். நான் சின்ன சைஸ் தேங்காயில் பாதி எடுத்திருக்கேன். இதை 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது மசாலா பவுடரோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கினா போதும். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் 10 சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இதையெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வேக வைத்த மட்டனை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டன் கிரேவிக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் மட்டன் குக் பண்ண தண்ணியும் சேர்க்குறேன். உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இதை 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ தான் கிரேவி நமக்கு நல்லா திக்காக வரும். இப்போ நமக்கு சுவையான மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு. இது தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்.
என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.